அத்தியாயம் 47 மானாதிறன். நீங்கள் வெற்றிட சிற்றலை பஞ்ச் என்ற நுட்பத்தை முழுமையாகப் புரிந்து கொண்டீர்கள். அமைப்பு உடனடியாக அறிவித்தது. இதற்குப் பிறகு இந்த ஆழமான நுட்பத்தை முயற்சிக்க மிருதன் திடீரென்று ஆர்வமாக இருந்தான். புரிந்துகொள்ளும் செயல்பாட்டின் போது தனது மனவெளியில் தெரியாத அளவுக்கு அதை பயிற்சி செய்ததாக அவன் உணர்ந்தாலும் உண்மையில் அதை தனது சொந்த கைகளால் பயிற்சி செய்து தனது முன்னேற்றத்தைக் காண்பதை விட வேறு எதுவும் சிறப்பாக இல்லை. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் உடனடியாக எழுந்து நின்று தனது அறையின் கதவைத் திறக்க முன்னோக்கி நடந்தான். சிறிது நேரமாக அவன் மறந்துவிட்ட ஒன்றை திடீரென்று நினைவு கூர்ந்தான். அவன் கதவிலிருந்து விலகி சிறிது நேரம் ஒரு திசையை நோக்கி நடந்து சென்று பின்னர் சலவை பையை ஆடைந்தான். பின்னர் அவன் தனது பேண்டை எடுத்தான். இது இன்று அவன் அணிந்திருந்த கருப்பு பேண்ட். உடனடியாக தனது கைகளை பக்கவாட்டு பாக்கெட்டில் வைத்து சிறிது திரவம் நிரப்பப்பட்ட ஒரு பாட்டிலை எடுத்தான். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் தனது இரத்த அதிகாரத்திறனை பயன்படுத்தி பாட்டிலில் இருந்த திரவத்தை வெளியே எடுத்தான். அது அவனுக்கு முன்னால் இருந்ததால் பின்னர் எந்த பிரச்சினையும் இல்லை என்பதை சரிபார்த்த பிறகு இரத்த அதிகாரத்திறனை பயன்படுத்தி திரவத்தை திடப்படுத்தி அதை தனது உள்ளங்கையில் பிடித்துக் கொண்டான். விழித்தெழுந்த மனிதனின் சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்தை கண்டுபிடித்தார். உங்கள் தனித்துவமான திறமையான இரத்தத்தை ஒருங்கிணைத்தல் காரணமாக இந்த இரத்தத்துடன் நீங்கள் ஒருங்கிணைத்து அதன் இரத்த அறிவைப் பெற முடிகிறது. சிறிது நேரம் கழித்து இந்த இரத்த சாரத்தில் ஒரு தனித்துவமான மற்றும் மிகவும் அரிதான மனதிறன் கையொப்பம் கண்டறியப்பட்டது. அதன் தன்மை மானா ஆற்றலை உள்ளடக்கியது என்பதால் ஹோஸ்டுக்கு பின்வரும் தேர்வுகள் வழங்கப்பட்டன. முதல் தேர்வு, சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்துடன் ஒருங்கிணைக்கவும், அதை பயன்படுத்தி இரத்த அறிவை மீட்டெடுக்கவும். இந்த இரத்தத்தின் மூலத்தின் அனைத்து திறன்களையும் பயன்படுத்த முடியும். இருப்பினும் அடிப்படை புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒருங்கிணைப்பிலிருந்து மானா ஆற்றலில் ஏற்படும் அடுத்தடுத்த அதிகரிப்பு பொதுவாக குறைவாக இருப்பதால் திறன் உங்கள் தற்போதைய மானா ஆற்றலுக்கு மட்டுமே இருக்கும். இரண்டாவது தேர்வு, இந்த சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்தை உருக்கி உருமாற்றி அதை உங்கள் சொந்தமாக்குங்கள். இது ஒரு புதிய தனித்துவமான திறனைக் கொண்டு வரும். இது ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் நுழையாமலேயே பயன்படுத்தப்படலாம். மேலும் இது ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனித இரத்தம் அல்ல என்பதால் உங்கள் இரத்த ஆற்றல் அல்லது பரிணாம ஆற்றல் அதிகரிக்காது. இயற்கையாகவே உங்கள் இரத்தத்தைத் தக்கவைத்துக் கொள்ளும் திறனை பயன்படுத்தி நீங்கள் இரத்த அறிவை இன்னும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் அதன் ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையின் மேம்பாட்டு விளைவுகளை நீங்கள் இன்னும் பயன்படுத்த முடியும். இருப்பினும் இந்த இரத்த சாரத்துடன் உங்கள் இணைவு காரணமாக மேம்பாட்டு விளைவு சற்று குறையும். மேலும் அடுத்தடுத்த மானா திறனை நேரடியாக வளர்ப்பதற்கு அறிவுப் புள்ளிகளைச் செலவிடவும் அல்லது அடுத்தடுத்த மானா திறனின் முன்னிபந்தனையுடன் பொருந்த உங்கள் மானா ஆற்றல் அல்லது மானா வலிமையை நேரடியாக அதிகரிக்கவும் ஹோஸ்ட் தேர்வு செய்யலாம். இருப்பினும் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் 200 சயோனிக் ஆற்றலின் வரம்பை அடைந்து அடுத்த மானா வளர்ப்பு மண்டலத்திற்குச் சென்ற பிறகு ஹோஸ்ட் உங்கள் சொந்த மானா திறனை எழுப்பும் வாய்ப்பை இழக்க நேரிடும். நீங்கள் தேர்வைச் செய்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள். அறிவிப்புகளுக்குப் பிறகு சிஸ்டம் கூறியது. கணினியிலிருந்து வரும் இந்த தொடர் அறிவிப்புகளைப் பார்த்த மிருதன் அமைப்பு என்ன சொல்கிறது என்பதன் தாக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்டாரா என்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் 2 முறை கவனமாகப் படித்தான். எல்லாவற்றையும் படித்த பிறகு மிருதன் தனது ஸ்கிரீனை பார்த்தான். அது அறிவிப்புகளைக் காண்பிக்கும் திரைக்கு அடுத்ததாக இருந்தது. குறிப்பாக நிலைத்திரையில் காம்பாட் சிஸ்டம் பவர் லெவல் பிரிவு. செய் ரியல்ம் 0. எதுவுமில்லை 87.5 200. சையோனிக் ஆற்றல் மானா ஆற்றல் 87.5 இன் கீழ் 87.5. அப்படியா, அதுதான் அது. மானா ஆற்றலை வளர்ப்பது எதை தூண்டும் என்று நான் எப்போதும் யோசித்தேன். இருப்பினும் அது ஒருவரின் சொந்த மானா திறனை எழுப்ப உதவும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. செய்ரியல்ம் மற்றும் சியோனிக் ஆற்றல் சின்னங்களுக்கு அடுத்ததாக மானா ஆற்றலின் அளவை குறிக்கும் எண்ணைப் பார்த்தபடி அவன் முணுமுணுத்தார். ஒரு மானா திறனை எழுப்புவது பற்றி யோசிக்கக்கூட நான் இன்னும் 200 மானா ஆற்றலை அடைய வேண்டும் போலிருக்கிறது. இல்லை, சையோனிக் ஆற்றலை அடைய வேண்டும். இருப்பினும் அந்த அமைப்பு கூறியபடி பரதனின் இரத்தத்தில் கண்டறியப்பட்ட இந்த மானா திறன் கையொப்பம் மிகவும் அரிதானது மற்றும் தனித்துவமானது. அந்த விஷயத்தில் என்னுடைய சொந்த மானா திறனைப் பெறுவதையோ அல்லது இப்போதே ஒன்றைப் பெறுவதையோ நம்புவதற்குப் பதிலாக நான் பிந்தையதைத் தேர்ந்தெடுப்பேன் என்பது தெளிவாகிறது. குறிப்பிடத் தேவையில்லை, அந்த அமைப்பு
எனது திரட்டப்பட்ட அறிவுப் புள்ளிகளைப் பயன்படுத்தி எனது மானா திறனையும் எனது மன ஆற்றலையும் நேரடியாக மேம்படுத்த முடியும் என்று கூறியது. எனவே அறிவுப் புள்ளிகளுக்கு வேறு பயன்பாடுகளும் உள்ளன. மிருதன் தேர்வுகளைப் பற்றி யோசித்து இறுதியாக எதைத் தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து தனது முடிவை எடுத்தான். அமைப்பு: நான் 2வது தேர்வைத் தேர்ந்தெடுத்து இந்த இரத்தசாரத்துடன் இணைக்க முடிவு செய்துள்ளேன். மிருதன் உறுதியாகக் கூறினான். உறுதியாக இருக்கிறீர்களா? உங்கள் முடிவைப் பற்றி ஆழமாக யோசித்தீர்களா? இந்த இரத்தசாரத்துடன் நீங்கள் இணையத் தேர்வு செய்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலை உங்கள் வலிமைக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்காது. குறைவான முட்டாள்தனம். நிச்சயமாக நான் 2வது தேர்வைத் தேர்வு செய்கிறேன், ஏனென்றால் நான் அதைப் பற்றி மிகவும் யோசித்தேன். மேலும் பரதன் ஒரு பெரிய தடகள வீரர் அல்ல, எனவே அவர் அடிப்படை புள்ளிவிவரங்களுக்கு அதிக ஊக்கத்தை அளிக்காமல் இருக்கலாம். இல்லை, அவர் அதிக ஊக்கத்தை அளிக்க மாட்டார் என்பது எனக்குத் தெரியும். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு 2வது தேர்வைத் தேர்வு செய்ய முடிவு செய்தேன். தனது முடிவின் பின்னணியில் உள்ள காரணத்தை மிருதன் விளக்கினான். 2வது தேர்வை அவன் தேர்ந்தெடுத்ததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அதாவது சியோனிக் ஆற்றலை வளர்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது. சிறிது காலத்திற்கு முன்பு மிருதன் கவனித்தபடி மானா வலிமை அல்லது மானா ஆற்றலும் சியோனிக் ஆற்றலும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அதனுடன் அவன் விரைவாக மேலே ஒரு பார்வை பார்த்து தனது தற்போதைய மானா வலிமையையும் தனது சியோனிக் ஆற்றலையும் பார்த்தான். மானா வலிமை 875. சையோனிக் ஆற்றல் மானா ஆற்றல் 87.5 இன் கீழ் 87.5. செய் ரியல்ம் 0. எதுவுமில்லை 87.5 200. இப்படி இருக்கையில் அவன் தனது மானா ஆற்றலை எழுப்ப முயற்சிப்பதற்கு முன்பு 200 சியோனிக் ஆற்றலின் வாசலை அடைய அவனது மானா ஆற்றலை அல்லது மன வலிமையை இறுதியாக வளர்த்துக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? மானா ஆற்றலை அதிகரிக்க ஒருவர் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகள் இருந்தபோதிலும் முதலாவது இயற்கையான முறையாகும். இது மந்திர சக்தி அல்லது ஆன்மீக சக்தியை வளர்ப்பதன் மூலம். 2வது முறை மன ஆற்றலை மானா சாகுபடி முறை மூலம் வளர்ப்பதன் மூலம். இருப்பினும் 2வது முறையை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது, ஏனெனில் அது சிறிதளவு இடையூறு அல்லது செயல்படுத்துவதில் தவறு ஏற்பட்டாலும் உங்கள் மனதை சேதப்படுத்தும். எனவே நம்பிக்கையுடனும் பல்வேறு தற்செயல்களுடனும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சிலர் மட்டுமே இந்த மன ஆற்றல் சாகுபடி முறைகளை பயன்படுத்தி தங்கள் மன வலிமையை அல்லது மானா ஆற்றலை அதிகரிக்க முயற்சிப்பார்கள். மிருதன் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென கணினியின் அறிவிப்பு அவனது கண்களுக்கு முன்பாக உரைகளின் வரிகளுடன் தோன்றியது. பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இணைவு செயல்முறையைத் தொடங்க ஹோஸ்ட் உங்கள் கையில் சுத்திகரிக்கப்பட்ட இரத்தசாரத்தை உட்கொள்ள வேண்டும் அல்லது சரியா? அறிவிப்புகளைப் பார்த்ததும் மிருதன் திடீரென தனது எண்ணங்களிலிருந்து வெடித்து உடனடியாக தனது கையில் இருந்த கெட்டியான இரத்தத்தை வாயில் செலுத்தினான்.